பேக்கான் வச்சுருக்காங்க, ஸ்க்ரம்பிள்டு எக் வச்சுருக்காங்க, அந்த சாஜேஜ் வச்சுருக்காங்க, சாலட், கார்ன்ஃப்ளேக்ஸு, மில்க் இருக்குது. இந்த இடத்துல வந்து பன்னு வச்சுருக்காங்க, கிராசியா நட்டு, ரோல் பிரெட்டு, ஸ்ட்ராபெரி ஜாமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுன்னா நம்ம எடுத்துக்கலாம், காஃபி, டீ, அதே மாதிரி நமக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து சிக்னலில் நிற்கும் பொழுது ஒரு சவுண்டு வருதுங்க, ஒரு இது பேர்ட்ஸ் கத்துற மாதிரியா. ஸோ ஈஸியாக இவ்வளோ சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. தண்ணி எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்குது. மேபி ஒரு மடையன் கொக்கு அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்கு, மீன் பிடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஏதோ இந்த பிளேஸுக்கு பேர் என்னென்னா மயோமா பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏதோ ஃபுட்டெல்லாம் வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கார்டனாக இருக்குது. உள்ள வந்தாவே அவ்வளோ அழகாக இருக்கும் பிளேஸ். சூப்பராக இருக்கும். லீஃபெல்லாம் அப்படி கொட்டி அந்த காலத்து பழமையான ஒரு இடம்னு நினைக்கிறேன். அப்படியே அதே இதோட வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கதவு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். தூணு எல்லாம் உட்டனில் செஞ்சுருக்காங்க.
ஏரியா ஊர் வச்சுருக்காங்க அங்கே. ஜஸ்ட் நம்மளே காயின் போட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஹாட் காப்பி வரைக்கும் உண்டுங்க. பாருங்க எல்லா தெருக்கல்லையெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்குது, சின்ன குப்பை கூட இல்லாமல். ஓ பாருங்க என்ட்ரன்ஸ் எல்லாமே இது மாதிரி அந்த நம்ம ஊரில் அந்த இது சொல்லுவோம்ல ஹச் வடிவில் இருக்குங்க எல்லாமே. இது ஏதோ ஒரு டெம்பிள் மாதிரியே இருக்குது. உள்ள போயிட்டு பார்ப்போம் நம்ம. ஆமாங்க டெம்பிள் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜப்பானில் முக்கியமான கோயில்கள் இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் கை அலசிட்டு போகிறது அவங்களுடைய பாரம்பரியம், கை மூஞ்சி. ஸோ அதுக்கு தான் இந்த வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம எடுத்து மூஞ்சி அலசுறதோ இல்லை கை அலசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ட்ரன்ஸு வெறித்தனமாக இருக்குது. என்ட்ரன்ஸு உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுபோல் நமக்கு தேவையானதெல்லாம் இதில் வந்து எழுதலாம் போது நிறைய உட்டன் இருக்குது. வேறு நிறையா மாட்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். நான் இருக்கிற இந்த டோயோகுனி ஷரைன் அப்படின்னு சொல்கிறது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1599 கட்டியிருக்காங்க. இந்த இது யாரோட நினைவாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோமி ஹிடோயிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அவர் இங்கே டொயோட்டோவில். அவர் நினைவாக வந்து இந்த ஷரைன் கட்டியிருக்காங்க. இந்த ஷரைன் வந்து பல்வேறு காலகட்டங்களில் அடுத்தடுத்து வந்த மன்னர்களாலையும் சரி, போர் ஏற்படும் போதும் சரி, இதெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து கவர்மெண்ட் வந்து இதை ரீஸ்டோரேஷன் பண்ணி அப்படி இதை பாரம்பரியம் மாறாமல் இன்னமும் அப்படியே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலினோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ அது இங்கே ஒரு உட்டன் பீஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம ஹேண்ட் ரைட்டர்னால எழுதி அப்படியே தொங்க விட்டுறலாம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது, இருந்தாலும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் செட் பண்ணி ஃபுல்லாக உட்டன் தான். அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக குவாய்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே உள்ள வந்தோம்னாவே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்குது. இது அது இல்லாமல் இது இப்போ 1600 நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எவ்வளோ இது இருக்கோம், அப்போ எவ்வளோ இது நாளுக்கு முன்னாடி இந்த இது கட்டியிருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். அது இன்னமும் அந்த இது அப்படியே பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே உள்ள உட்டனு அந்த என்ட்ரன்ஸு எல்லாமே வந்து அந்த ரொம்ப அப்படியே பழசாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னமும் பத்திரமா அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, ஜப்பான் கவர்மெண்ட், ஜப்பான் பீப்புள். இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இமா அப்படின்னு சொல்கிறேன், இஎம்ஏ இமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உட்டன் பீஸு. இதில் வந்து அந்த ஆளுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அதேமாரி போய்ட்டு வாங்கிட்டு வந்து, ஸோ நம்ம வந்து அந்த ஆளாக இருக்குல்ல, ஸோ இதுமாரி நம்ம அங்கேனே பேனாவும் வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து அப்படியே நம்ம வந்து அதில் எழுதி நம்ம அப்படியே அதில் போட்டுருந்தோம். ஓ ஓகே ஓகே. இது வந்து நம்மளாக கட்டக்கூடாதான், ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே மாட்டிடணுமா. இந்த இதை வந்து அப்படியே அழகாக வந்து என்ன பண்ணிடணுமா, உள்ள மாட்டிடணுமா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நேம் எழுதி போடுமா. நான் அப்படியே என் நேம் எழுதுறேன். சும்மா நான் அப்படியே வந்து என் நேம் எழுதியிருக்கிறேன், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து நம்ம வந்து அப்படியே ஹேங் பண்ணி விடும். ஓகேவா?
அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த நூலை வந்து அப்படியே பிரிச்சுட்டு அதில் அப்படியே சொறி விட வேண்டியதான். ஓகே, நம்ம மாட்டியாச்சுங்க. நம்மளுடைய பேரை வந்து இந்த ஷரைனில் வந்து பதிவு பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் லைட் செட்டிங்லாம் வந்து ஸோ போகலாமான்னு தெரியல. அது மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மணி போல் எதுவுமே இல்லை, அப்படியே குவாய்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே உள்ள லைட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லைட்லாம் கவர்மெண்ட் வந்து வைக்கலைங்க. ரொம்ப சின்ன லைட்டு, அப்படி மைல்டு லைட்டாக தான் வச்சுருக்காங்க. வார்ம் லைட்டு எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து அந்த குளோபல் வார்மிங் அதெல்லாம் சொல்கிறோம்ல, உலக வெப்பமயமாதல் இருக்குன்னு. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அது மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து இந்த ஜப்பான் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க கொயட்டாவில். ஸோ அதனால் ஈவினிங் 6 மணிக்கு வந்தால் லைட்டெல்லாம் ரொம்ப அப்படியே மைல்டாக இருக்குது. டிராஃபிக் கிடையாது, எல்லாம் அமைதியாக அவங்க வீட்டில் இருக்கிறதே தெரில, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. ஸோ இந்தால ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக. இது உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன், பூட்டு போட்டிருக்காங்க. சுற்றி வீடு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது யாரோ ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த காலத்தில் கட்டினது. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் தான் இங்கே நிறையா இருக்குது. சும்மா சாதாரணமாக இங்கே பாருங்கள் வீடுகள்லாம். ஒரு வீடு டெம்பிள் மாதிரி. இப்போ டைம் வந்து கரெக்டாக 10 ஆகுதுங்க. ஆனால் பாருங்கள் சிட்டியெல்லாம் ஒரு பிஸியே இல்லை, அமைதியாக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து ஸ்கூலு அதுமாரி ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இப்போ இங்கே எல்லா வெஹிக்கிள் எல்லாமே வந்து குட்டியுண்டாக இருக்குங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் சின்னதாக இருக்குது. இதே நம்ம ஊரில் அந்த வண்டியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த முன்னாடி உள்ள அந்த மூக்கு பகுதி வந்து நல்லா கூராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக இருக்குது. இந்த அங்கே ஒரு வேன் நிற்கிது பாருங்க, 2வது, அதுக்கு பாருங்க. ஸோ அதான் சொன்னேன். அவ்வளோதாங்க, நம்ம காஃபி ரெடி ஆகிட்டு அப்படியே எடுத்துக்குவோம்.